அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான ஸ்டாக்ஸ். கரண்டா அந்த ஸ்டாக்ஸ் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த ஸ்டாக்க பத்தி ஃபுல் டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ் எல்லாமே நல்லா கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. நல்ல ரிவ்யூஸ் போயிருந்து லைக் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ. அதுபோல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் எந்த ஸ்டாக்னு உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அதனோட ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி குயிக்காக பார்க்கலாம். மார்க்கெட் கேபிட்டல் 21,780 crore. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 996. ஹை ப்ரைஸ் 1082 வரைக்கும் போயிருக்கு. அதனோட ஸ்டாக்கோட பி ரேஷியோ 76, புக் வேல்யூ 139. டிவிடெண்ட் இது வரைக்கும் கொடுக்கல, பட் இன் ஃபியூச்சரில் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அதனோட ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபு லாஸ்ட் ஒரு 1 இயராக அதனோட ட்ரெண்டு 2024 to 2025 அதனோட ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம பை பண்ணுறது 100% நமக்கு ப்ராஃபிட் தரும். நான் முந்தையே சொன்னது மாதிரி எல்லா காசையும் ஒரேடியாக இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். அப் டு 10 to 17-16% we can expect இந்த ஸ்டாக்கில் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு நல்ல ஸ்டாக்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அதனோட நெட் ப்ராஃபிட்டில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. 2023, 2024, 2025 டிசம்பர், மார்ச், ஜூன் நெட் ப்ராஃபிட் 97 கோடி, 124 கோடி. லாஸ்ட்டாக ஜூனில் 203 கோடி. ஸோ இது கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பாருங்கள், 205 கோடி, 241 கோடி, 357 கோடி. இதெல்லாம் ஆப்ரேஷன்னா அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பேண்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த பெனிஃபிட்ஸ். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் நல்லாயிருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும்போது ப்ரமோட்டர்ஸ் மட்டும் 67.40% இருக்குது. FII 5%, DAI 23.92%, பப்ளிக் 3.38%. ஸோ இது ப்ரொமோட்டர்ஸ்ட மோர் தேன் 50% அவங்க அண்டர் ப்ரொமோட்டர்ஸில் இருக்கிறதுனால இது ஒரு இந்த ஸ்டாக் வந்து தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்போவுமே இந்த ஸ்டாக் வந்து எவர்கிரீன் ஸ்டாக்காக இருக்கும். ஃபியூச்சரில் ஒரு நல்ல க்ரோத்து we can expect from this stock. அது என்ன ஸ்டாக்னா சார்லட் ஹோட்டல்ஸ். என்னோட பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி பிஸ்னஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பெர்ஃபார்ம் ஸ்ட்ராங்லி இன் த கம்மிங் இயர்ஸ், லீட் பை ஸ்ட்ராட்டஜிக் அக்விசிஷன், இன்வென்ட்ரி எக்ஸ்பான்ஷன் அண்ட் இம்ப்ரூவிங் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி. The management has guided double-digit revenue per growth in the 2026. It eyes over 4,500 operational pipeline rooms by December 2025. 4,500 ஆப்ரேஷனல் ரூம்ஸ் வந்து அது வந்து தே ஆர் ப்ரொவைடிங் பை 2025. இந்த டிசம்பருக்குள்ளே பண்ணுறதுக்கு அவங்களோட பிளான் இருக்குது. ஸோ இது ஒரு ஷார்ட் டைம்லேயே நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கக்கூடிய கம்பெனி. என்னென்னா உங்களுக்கே தெரியும், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எல்லாருமே மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வீக் ஸ்கூல் லீவ்ஸ், வெக்கேஷன்ஸ் லீவ்ஸ் வரும்போது எல்லாமே வெக்கேஷன்ஸ் ஃபேமிலியோடு போவாங்க. ஸோ அந்த டைமில் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும். எல்லாமே ஒரு சீசன் பேஸ் ஸ்டாக் தான். ஸோ எந்தெந்த சீசனில் அது இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தந்த சீசனில் நம்ம வாங்கிக்கணும், அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ we stay positive on Charlotte and expect upside 16% over the next 12 months. 12 monthங்கிறதுல பிஃபோர் 12 month we can expect. 12 month வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. மேக்ஸிமம் ஒரு 5%, 10% வேணும்னா ஒரு
ஒரு மினிமம் டேஸ்லேயே நமக்கு ஒரு கிடைச்சிரும். பட் ஆனால் வெயிட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் தான். இன்வெஸ்ட்மெண்ட்டின் ஐடியா வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸ்டாக் நேம் ஜாலட் ஹோட்டல்ஸ் லிமிடெட். கரண்ட் ட்ரேட் ப்ரைஸ் 1010. அப்சைட் எக்ஸ்பெக்டேஷன் 16%. ஸோ அந்த ஸ்டாக்ஸை நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட செக் பண்ணுங்கள். யுவர் மணி, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. லாஸஸ் ப்ராஃபிட் எல்லாமே உங்களுக்கு தான். இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், ஒரு டிப்ஸு, ஒரு கைடு தான். நல்லா அனலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, பயன்பெறுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட எல்லா வீடியோஸும் பாருங்கள். எல்லாமே ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 2லேருந்து 4 ஹவர்ஸ் ஆகுது. 4 ஹவர்ஸ் க்ரியேட் பண்ணி அனலைஸ் பண்ணி முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் அப்டேட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நாங்கள் போடுறோம். ஸோ சப்போர்ட் வித் அஸ். தேங்க்யூ.